Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாணன் ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வரக்கூடிய டைரக்ட் ஹச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வாணன் ஆன்லைன் சர்வீஸ் தான். இந்த கம்பெனியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களை நாங்கள் வந்து வேலைக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த கம்பெனிலேருந்து ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வாரத்தில் 4 நாள் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 35,000 40,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த் சேலரியாக உங்களுக்கு வந்து அமையும் அப்படிங்கிற இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதே கஷ்டம். அது உங்கள் கையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தயவுசெய்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்லியிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு எப்படி இது வந்து அப்ளை பண்ணுறது வந்து பேசிக்காக எல்லாருமே அப்ளை பண்ணுறதானேன்னு சொல்லிட்டு இருக்காமல் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் ஜாப் வந்து உள்ளே போயிருக்காங்க, ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய ஜாப் எல்லாமே நாங்கள் அப்ளை பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் மெயிலோ ரிட்டன் காலோ வர மாட்டேங்குது. நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு ஜாப்புக்கு, இந்த வாணன் ஆன்லைன் சர்வீஸ்க்கு நீங்கள் இப்போ வீடியோவை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஏகப்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் மட்டும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. அதை மைண்ட் செட்டில் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதனால் ஒரு ஜாப்புக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிறது வந்து 1 மந்த் 2 மந்த் கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து 15 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக கிடச்சிருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஜாப்பே எடுத்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்லாம் வெயிட் பண்ணி உள்ளே போகிறவங்களாம் இருந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? அதனால் இது கவர்மெண்ட் ஜாப் வேறு, ப்ரைவேட் ஜாப் வேறு. ப்ரைவேட் ஜாப் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 மந்த் டைம் எடுத்துக்கிறோம். ஜாப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரே ஜாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துருக்க வேண்டாம். சரிங்களா? அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணது. ஓகே. இந்த ஒரு ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் அவங்களுக்கு வந்து 35,000 40K வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது, எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக என்னென்னா, உங்களுக்கு வந்து வாரத்தில் 4 நாள் தான் ஒர்க்கு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கூட நான் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் அவங்க வந்து பண்ணுறாங்க, எந்தெந்த கம்பெனி கூட அவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க. பெரிய ஐடி கம்பெனி கூட தான் அவங்க வந்து டைப் பண்ணி ட்ரஸ்ட் பையில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்காக தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். ஆடியோ டிஸ்கிரிப்ஷன், டைப்பிங்கு, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? டேரெக்டாக கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாணன் ஆன்லைன் சர்வீஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களோட மெயில் ஐடி வந்து கரெக்டானு பார்த்துக்கிற சொல்லுவாங்க. ஓகேனா நீங்கள் வந்து அப்படி கீழே வந்துடுங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களுக்கு பேர் வந்து மார்க் ஷீட்லலாம் எப்படி இருக்கும் அந்த பேர் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் அவங்க ஏதாச்சும் ஒரு மெயில் வந்து அனுப்புனாலும், கால் லெட்டர், கவர் லெட்டர் அனுப்புனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரிட்டனில் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் தான் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர் கொடுங்க. இந்த ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் வந்து உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க நம்பர் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து கொடுங்க. ஏன்னா உங்கள் ஃபோன் வந்து நாட் ரீச்சபிளோ இல்லை வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து உங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் வாய்ஸ் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீம் லீடரில் கொடுத்துருக்காங்க, பிஹெச்பி டெவலப்பரில் கொடுத்துருக்காங்க, பிஹெச்பியில் வந்து மேனேஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, எம்எஸ்சியில் வந்து எக்ஸிக்யூட்டிவில் கொடுத்துருக்காங்க, யூஐ டெவலப்பர், யூஐ டிசைனரு, யூஎக்ஸ் டிசைனரு, ஹச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், ஹச்ஆர் ரெக்ரூட்டர், எஸ்இஓ டீம் லீடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, எஸ்இஓ எக்ஸ்பர்ட்டு, ஃபுல் டைம் கண்டென்ட் ரைட்டர், பார்ட் டைம் கண்டென்ட் ரைட்டர், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட மல்டிபிள் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அருமையான ஒரு தரமான ஜாப் வந்து ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாப்பாக இருக்கும். ஓகேங்களா? பேக் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இது வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ப்ளீஸ் சப்மிட் யுவர் லேட்டஸ்ட் ரெஸ்யூம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து தப்பு பண்ணுறோம். எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய
ஒரு தவறு பண்ணுறது என்னென்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்யூம் அப்படியே வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிடுவாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியாமல் இருக்கிறதுக்கான காரணமே. இப்போ நம்ம வந்து என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, SEO ஃப்ரெஷர்ஸில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஜாப் ரிலேட்டடான நம்ம வந்து ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்கள். பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணிவிட்டு வாட் இஸ் யுவர் டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கொடுங்க. 6 மந்த்து, 1 இயர், 2 இயர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் வந்து காலேஜ் தான் படிச்சிருக்கேன், இன்னும் சர்டிஃபிகேட் கூட எனக்கு காலேஜ்லேருந்து கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஸ் தென் 6 மந்த்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆர் யூ வில்லிங் டு ரீலோட்னு சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல எஸ் தான் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நம்ம சென்னைக்கெலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோன் கொடுத்துருவீங்க. எஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வேலையை நம்ம தான் தேடி போகணும். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கு வந்து அப்போ உனக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனி வேலை, இந்த அப்போ உனக்கு ஒரு MNC கம்பெனியில் வேலைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கான ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம தான் போய் தேடி அலைஞ்சு எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? அதனால் எஸ் அப்படிங்கிறத கொடுங்க. வாட் இஸ் யுவர் கரண்ட் சிடிசினா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, எவ்வளோ மாதம் இன்கம் வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த இன்கம் இந்த இடத்துல வந்து கொடுங்க. ஓகேங்களா? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் சிடிசின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது விட்டுருங்க. இப்போ இந்த வாணன் ஆன்லைன் சர்வீஸில் எவ்வளோ சம்பளம் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து எவ்வளோ சம்பளம், உங்ககிட்ட நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்கிட்ட ஒரு 3 இயர் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு ஏற்ற மாதிரியான சேலரியை கூட உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனசு வச்சிருக்கும் இல்லையா, அந்த சேலரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் பீரியட்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனிலேருந்து எத்தனை நாளில் நீங்கள் வந்து வெளியில் வருவீங்கன்னு கேட்குறாங்க. சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் கொடுப்பாங்க, இல்லை வந்து 1 மந்த் கொடுப்பாங்க. சில கம்பெனிலாம் 6 மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பீரியட்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ், அதாவது ஹச்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்ரு போடணும். அந்த லெட்டர் அவங்க வியூ பண்ணி பார்த்துட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் போச்சு, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நோட்டீஸ் பீரியடை வந்து இந்த இடத்துல கொடுங்க. இல்லை நான் வந்து வேலைக்கே போகலை இதுக்கு முன்னாடி, இப்போ நான் வந்து அன்எம்ப்ளாயாக தான் இருக்கேன், நான் வந்து காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து காலேஜ் இப்போ தான் போன இயர் 2021 தான் படித்து முடித்தேன், அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து அதையும் போடுங்க. ஓகேங்களா? ஐஎம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இமீடியட்லி ஜாயினர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் போட்டால் கூட போதும். ஓகேங்களா? இப்போ எல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஒன்ஸ் நல்லா கவனமாக பாருங்கள். ஒன்ஸ் அப்படியே மேலே போயிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு இந்த இடத்துல வந்து சப்மிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு ஆளுக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. உங்கள்கிட்ட மல்டிபிள், நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 பேருக்கு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஃபோன்லேயே 2 பேருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் அனதர் ஒரு ரெஸ்யூமை நீங்கள் அனதர் ஒரு ஃபார்மை நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். ஓகே அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டருக்கோ உங்கள் பிரதருக்கோ இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே வந்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடு. கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்காவது வந்து ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ. இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். அதில் லேட்டஸ்ட் அப்டேட்டு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, யாருக்கெல்லாம் ஜாப் கிடச்சிருக்கு, எந்த கம்பெனியில் கிடச்சிருக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த டெலிகிராம் சேனல், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ், இது மூலிமா உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க. நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை வந்து மாஸ்டர் கைட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆன்லைனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சரிங்களா? இதுக்கான லிங்க்ஸ் கூட நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.